வேற ஒரு பக்கம் இல்லை. நம்ம நினைச்சிருக்கிறோம் அங்கிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும், இங்கிருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. எனக்கு முன்னாடியே என்னுடைய கரங்களிலே என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்ணா, இதை நான் உறிஞ்சி எடுக்கணும். அதான் சாப்டர். அதான் இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும், உறிஞ்சி எடுக்கணும். வேத வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தான அந்த எனர்ஜியை நான் என்ன பண்ணணும், உறிந்து நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறது மாத்திரமல்ல, கனிகளை என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் இப்படிப்பட்ட மெய்யான வேத வசனத்தை, இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள ஆசீர்வாதம் நிறைந்த தேவனுடைய வார்த்தையை எபேசு சபையில் இருக்கக்கூடிய அந்த சபை மக்கள் கற்றுக்கொள்ளவில்லை, அல்லது இதை குறித்ததான ஒரு அசால்ட்னஸ் அவர்களுக்குள்ளாக இருந்தபடினாலதான் அப்போஸ்தலனாகிய